ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் டிஎஸ்ஏனா என்ன, ஜாவாஸ்கிரிப்டில் டிஎஸ்ஏ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான தேவை என்ன இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நாம் டிஎஸ்ஏனா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அல்கோரிதம்னா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எதுக்காக நாம் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணணும் அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டில் நாம் எதுக்காக டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்ப்போம். லாஸ்ட்டாக நாம் இந்த டிஎஸ்ஏ ஃபுல் கோர்ஸோட ரோட் மேப் எப்படி இருக்கும் அதே நாம் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் டிஎஸ்ஏனா என்னென்னு பார்க்கலாம். டிஎஸ்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு நம்மளால் டேட்டாவை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அல்கோரிதம் நாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் முன்னால் நம்ம பார்த்த அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நாம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்கோரிதம்ஸ் கான்செப்டை நாம் யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டையும் வச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர் அடுத்து அல்கோரிதம், இந்த ரெண்டையும் வச்சு நம்மளால் ஒரு பவர்ஃபுல்லான எஃபிஷியன்ட் சாஃப்ட்வேரை பில்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தட். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட், ட்ரீ, கிராஃப், இதெல்லாம் நாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நாம் அல்கோரிதம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நாம் அல்கோரிதம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சர்ச்சிங், சார்ட்டிங், ரிகர்ஷன், அடுத்து ட்ராவர்சல், இது எல்லாமே நாம் அல்கோரிதம்னு சொல்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரே ப்ராப்ளத்தை நம்மளால் மல்டிபிள் அல்கோரிதம் வச்சு சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாம் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் அல்கோரிதம்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அல்கோரிதம் பார்த்திங்கன்னா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரெடி டேட்டா இருக்கும், அதை எடுத்து நாம் ப்ராசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நம்மளால் இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியும், இல்லைனா சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அல்கோரிதம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அல்கோரிதம்ஸ் பார்த்திங்கன்னா லாஜிக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லேயும் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகும். இப்போ நாம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம்க்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒரு லைப்ரரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த லைப்ரரியில் நாம் டேட்டா ஸ்ட்ரக்சரை எதுன்னு சொல்லலான்னு பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற அந்த லைப்ரரி புக்ஸ் அது பார்த்திங்கன்னா கேட்டகரி, ஆத்தர், டைட்டில், இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக? அதை தான் நம்ம ரியல் வேர்ல்டில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அல்கோரிதம் நம்ம எதுன்னு சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு புக்கை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த புக்கை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம அல்கோரிதம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்கில் இருக்கிற அந்த டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நாம் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணோம்னா
நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இன்னுமே பெட்டர் ஆகும். பிகாஸ் நாம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் படிக்கிற நேரம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நாம் சின்ன சின்ன மேனேஜபிள் பீசஸை பிரேக் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுற நேரம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி நாம் அந்த லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஏதாவது சேலஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நாம் சிஸ்டமேட்டிக்கலியாக அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு ஃபாஸ்டான அதே நேரத்தில் நல்லாவே ஆப்டிமைஸ் ஆன சொல்யூஷன் கிடைக்கும். லாஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் இன்டர்வியூஸில் பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ் வச்சு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் அல்கோரிதம்ஸ் கான்செப்ட் இருக்கக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்கேன். 10, 20, 30, 40, 50. ஓகேவா? இந்த அரேயில் நாம் 50 நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம இதில் 50 நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரை நிறைய வழிகள் இருக்குது. பட் அதில் சில வழிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் அல்கோரிதம் வேஸ் இருக்கிறனால நம்மளால் மச் ஃபாஸ்டான அதே நேரத்தில் எஃபிஷியன்ட் சொல்யூஷன்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு நாம் டிஎஸ்ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி மேலே இருக்கிற அரேயில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் வச்சு 50 நம்பரை கண்டுபிடிச்சா கன்சோல் லாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நாம் இந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுது? அரே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அந்த லூப் பார்த்திங்கன்னா டேட்டாவை சர்ச் பண்ணுது, நம்பர் 50 இருக்கான்னு. இந்த மாதிரி பண்ணுற நேரம் என்ன பண்ணுது? அது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. இப்போ இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் அரே பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். கரெக்ட் தானே? அதில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற அந்த சர்ச் லாஜிக், அந்த ஃபார் லூப்குள்ளே இருக்கிற லாஜிக் பார்த்திங்கன்னா நாம் அல்கோரிதம்னு சொல்கிறோம். இது மொத்தமாக சேர்ந்தால் நாம் டிஎஸ்ஏ இல்லைனா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம்னு சொல்கிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ணோம் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு நம்மளால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அல்கோரிதம் மூலமாக நாம் ஸ்டோர் பண்ண அந்த டேட்டாவை வச்சு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். இது ரெண்டையும் வச்சு நம்மளால் ப்ராப்ளம் சால்விங்கை இன்னுமே ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நாம் இந்த டிஎஸ்ஏ ஃபுல் கோர்ஸில் நெக்ஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அதை பற்றி ஒரு சின்ன ரோட் மேப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ஃபவுண்டேஷன் இல்லைனா பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிக் ஓ நோட்டேஷன், அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கோர் டாபிக்ஸை நாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிகர்ஷன், ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு நாம் அட்வான்ஸ்டு டாபிக் போவோம். ட்ரீஸ், கிராஃப்ஸ், அடுத்து டைனமிக் ப்ரோக்ராமிங்.